ஒரு நாள் திடீரென்று ஒரு காடு தீப்பற்றி எரிந்த நாளில் அது நடந்திருக்கு. ஒரு காடு தீப்பற்றி தானாக எரிந்த நாளில் காடுகளை விட்டு வெளியே ஓடி வருகிற போது அந்த நெருப்பில் வெந்து போன விலங்குகளை எவனாவது தின்று பார்த்ததற்கு பிறகுதான், அடடா, பச்சையாய் தின்பதை விட இது சுவையாக இருக்கிறதே என்கிற முடிவுக்கு அவன் வந்திருப்பான். காட்டு தீ என்றைக்கு பற்றியதோ அன்றைக்கு உணவை வேக வைத்து உண்ணுகிற பழக்கம் தொடங்கி இருக்கும் என்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி இது யூகம்தான், ஆனால் இந்த யூகம்தான் சரியாக இருக்க முடியும் என்று கூறுகிறது. மிக தொடக்க காலத்திலேயே அரிசியும் கோதுமையும் எல்லாம் விளையத் தொடங்கிய காலம். இன்னமும் சொன்னால் தேநீர் மிக தொன்மையானதாக இருக்கிறது. தேநீரை பற்றிய செய்தி எரியா என்கிற சீன அகராதியில் இயேசு பிறப்பதற்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறது. 350 தேநீர் குடிக்கும் பழக்கம் அங்கே இருந்திருக்கிறது. சீனாவில் தான் அது தொடக்கம். காஃபி மிக பின்னால் வந்த பால். காஃபி என்பது நமக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் தான். என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவார்கள், அதாவது வெள்ளைக்காரன் காலம் என்றால் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட அல்ல, ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் மாலை நேரத்தில் 4 மணி ஆனால் வீட்டுக்கு வீடு வந்து காஃபி போட்டு கொடுப்பது. எதற்காக என்றால் ஒரு பழக்கத்திற்கு மெல்ல மெல்ல நம்மை அடிமையாக ஆக்குவது. ஒரு மாதம் அவர்கள் கொடுத்து விட்டு நிறுத்திவிட்டார்கள். 31வது நாள் நாம் காஃபியை தேடி 4 மணி ஆயிட்டா காஃபி குடிக்கலாம் போல தோன்றுகிறது. அந்த காஃபி கிபி 9ஆம் நூற்றாண்டிலே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எத்தியோப்பியாவில் நைல் நதி கரையோரம் மிக தற்செயலாக ஆடு மேய்த்து கொண்டு போய் கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒன்றை பார்த்து வியந்தான். என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு அவன் மேய்த்து சென்ற ஆடுகள் துள்ளி குதியாட்டம் போட்டன. என்ன திடீரென்று இந்த ஆடுகளுக்கு இவ்வளவு உற்சாகம் என்று அவனுக்கு புரியவில்லை. அந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்திலே வந்து பார்க்கிற போது சிவப்பாக சில பழங்கள் இருந்தன. அது காஃபி கொட்டையில் இருந்து வந்த பழங்கள் தான். அதை உண்டதற்கு பிறகு அந்த ஆடுகளுக்கு ஏற்பட்ட உற்சாகம் ஊக்கத்தை பார்த்ததற்கு பின்னால் அந்த கொட்டைகளை பொடியாக ஆக்கி நீரில் கரைத்து சுட வைத்து குடித்த மனிதன் முதல் காஃபியை கிபி 9ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தான். இது வரலாறு. எனவே தேநீர் ஆனாலும் குழம்பி என்று காஃபி என்று சொல்லுகிற அந்த குழம்பி ஆனாலும் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்தன. நம்முடைய பழைய உணவு வகைகளிலேயே மிக மிக பழையது எது என்று தேடி பார்த்தால் உலகம் முழுவதும் ஒரு உணவு எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய தொன்மங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, தேன்தான். தேன்தான் இயற்கை கொடுத்த முதல் உணவு. அது நாம் உருவாக்கிய உணவில்லை. தேனீக்களினுடைய நாம் முதலில் கண்ட உணவும் தேன்தான். முதலில் அடுத்தவன் உழைப்பை பறிக்க கற்றுக்கொண்ட இடமும் தேன்தான். தேனீக்கள் சேர்த்து வைத்த தேனை மிக கவனமாக மனிதர்கள் எடுத்துக்கொண்ட போது தேன் என்கிற உணவு அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரையில் ஏராளமாக இப்போதும் மருத்துவ குணத்தோடு பயன்படுத்தப்படுகிறது. சமய அடிப்படையிலும் கூட நாம் அறிவோம். த லாஸ்ட் சப்பர் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லுவார்களே, இயேசுநாதரின் இறுதி உணவில் தேன் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முகமது நபிகள் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லுகிறார், உடல் நோய்க்கு தேன் மருந்து, உள்ள நோய்க்கு குரான் மருந்து என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தேன் என்பது எல்லோராலும் போற்றப்பட்டது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு நெடுநாளாக ஒரு ஐயம் இருந்தது. அந்த கேம்பிரிட்ஜ் அகராதி தான் அதற்கான விளக்கத்தை சொல்லிட்டு, அது என்ன தேன் நிலவு என்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே இருந்தது. எல்லோருக்குமே அப்படி ஒரு எண்ணம் வரும், தேனுக்கும் நிலவுக்கும் என்ன தொடர்பு? அந்த தேனையும் நிலவையும் சேர்த்ததற்கு பிறகு இல்லற வாழ்வின் தொடக்கத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் அந்த புத்தகத்திலே ஒரு சிறு விளக்கம் இருக்கிறது. எதற்காக தேன் நிலவு? ஆங்கிலத்தில் அதே பெயர் தான், அனிமும். அதைத்தான் நாம் தேன் நிலவு என்று மொழிபெயர்க்கிறோம். கிரேக்கத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்று அந்த அகராதி சொல்லுகிறது. என்ன தேன் நிலவு என்றால் அவர்கள் சொல்லுகிற செய்தி, தேன்தான் மனிதன் முதலில் பெற்ற உணவு. நிலவை கொண்டுதான் மாதத்தை கணக்கிட்டார். இந்த நிலவின் அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு மாதம். 2 பேருக்கு திருமணம் என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு
இந்த அமாவாசை தொடங்கி அடுத்த அமாவாசையில் திருமணம் என்றால் அந்த 30 நாள்களும் மறுபடி நிலவு வானத்தில் முழுமையாக வருகிற வரையில் அந்த திருமணம் செய்து கொள்ளப் போகிற 2 பேருக்கும் நீரில் ஒரு பானத்தில் தேனை கலந்து கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. 30 நாட்களும் உடலில் ஒரு வீரியம் பெறுவதற்காக. இன்றைக்கும் மஞ்சள் குடிப்பது என்பது அது ஒரு விதமான கிருமிகளின் கொல்லுகிற கிருமி நாசினி தான், ஆன்டிபயாட்டிக். அதுபோல தேன் பானத்தை 30 நாட்கள் அருந்தினால் மணமக்கள் உடல் வளத்தோடு இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் 30 நாட்கள் தேன் முடிந்த நாளில்தான் அவர்கள் கூடுகிறார்கள். எனவே அது தேன் நிலவு. அந்த தேன் நிலவைத்தான் இன்றைக்கும் நாம் ஊட்டி வரைக்கும் போய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போது தேனும் இல்லை, நிலவும் இல்லை. ஆனாலும் கூட தேன் நிலவு என்பது இன்றைக்கு வரைக்கும் வழக்கில் இருக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அரசியலிலும் கூட நாம் அறிவோம். 67 சுதந்திரா கட்சியோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனார். ஒரு கட்டத்தில் கசப்பு வந்தது. ராஜாஜி சொன்னார், எங்களுக்குள் தேன் நிலவு முடிந்து போய்விட்டது என்றார். அண்ணா மிக நுட்பமாக விடை சொன்னார், தேன் நிலவு முடிந்து விட்டது என்றால் இல்லற வாழ்வு தொடங்கும் என்று பொருள் என்று கூறினார். எனவே மிக இயல்பாக இந்த சொல் தேன் நிலவு என்பது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த தேன் தான் அதற்கான தொடக்க உணவு. கிரேக்கத்திலே ஒரு உணவு வகையிலே ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. நான் அதனை என் மனைவியிடத்திலே படித்து காட்டிய போது அதை அவர்கள் ரசித்து ரசித்து உண்டிருக்கிறார்கள். என் மனைவிக்கு ஏதோ அது குமட்டலாக இருந்தது, எனக்கு அப்படி தோன்றவில்லை. கிரேக்கர்களினுடைய தொடக்க கால ஊக்கம் தருகிற உணவாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பெரிய உரலில் ஏராளமாக கோதுமைகளை கொட்டி அந்த கோதுமைக்கு மேலே வாத்து கோழி முட்டைகளை ஏராளமாக உடைத்து ஊற்றி அதற்கு மேல் தேனையும் ஊற்றி உலக்கை வைத்து நன்றாக இடித்து உருண்டையாக பிடித்து மகிழ்ச்சியாக உண்டிருக்கிறார்கள். அது அவர்களின் மகிழ்ச்சி, அவர்களின் விருப்பம். நம்மால் உண்ண முடியலாம், முடியாமல் போகலாம். ஆனால் இந்த தேனை உணவில் சேர்த்து கொண்டு வந்த பழக்கம் அன்றையிலிருந்து இருந்திருக்கிறது என்பதற்காக இதனை நான் எடுத்து சொல்லுகிறேன். இன்னமும் நம்முடைய சங்க இலக்கியங்களுக்குள் போனால் நம்முடைய மறைந்த குருவிக்கரம்பை வேலு அவர்கள் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். கள்ளும் மீனும் நாரும் தமிழ் என்று அந்த புத்தகத்துக்கு பெயர். அந்த புத்தகத்துக்கு பெயரே கள்ளும் மீனும் நாரும் தமிழ் என்பதுதான், வேறொன்றும் அல்ல. சங்க இலக்கியத்தில் எந்த இடத்தை தொட்டாலும் கள்ளும் உண்டு, புலவும் உண்டு. இரண்டும் இல்லாத இடங்களை பார்க்க முடியாது. அதிலும் கூட நாம் பல நேரங்களிலே பேசியிருக்கிறோம். ஔவையார் போன்றவர்கள் அதியமானை பார்த்து சிறிய கட்பெறினே எமக்கியும் அண்ணே என்று தொடங்குகிற அந்த பாட்டு பல இடங்களிலே மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிற பாட்டு. ஔவை சொல்லுகிறார், கள் குறைவாக கிடைத்தால் எனக்கு மட்டும் அதியமான் கொடுத்து விடுவான், கள் கூடுதலாக கிடைத்தால் தானும் உண்டு எனக்கும் கொடுத்து 2 பேரும் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லுகிறேன். பழைய சங்ககாலத்து மரபு அது. தேரல் என்று சொல்லப்படுகிற ஊற வைக்கப்பட்ட தேன், அதுதான். என்ன பெயரில் சொன்னாலும் கள் தான், அது வேறு. கள் உண்ணாமை என்பதை முதலில் சொன்னவர் வள்ளுவர் தான். அது ஜைன மதத்தின் தாக்கம் என்றும் ஆசீவக மதத்தின் தாக்கம் என்றும் 2 கருத்துகள் இருக்கின்றன. ஆசீவக மதத்துக்கு முன்பாகவே ஜைன பௌத்த மதங்களுக்கு முன்பாகவே வள்ளுவர் பிறந்து விட்டார் என்கிற கருத்தும் இருக்கிறது. அதற்கு பின்னால் நான் வருகிறேன். எப்படி இருந்தாலும் சங்க இலக்கியத்தில் கள் உண்டு, தேன் உண்டு. இதே அரங்கத்தில் நான் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பது போல பொருணராற்றுப்படையில் ஒரு பகுதி என்னென்ன உணவு வகை என்பதை எடுத்து சொல்லுகிறது. நான் வகுப்பில் கூட சொல்லுவேன், மதிய நேரம் 1 மணிக்கு இந்த பாட்டை நடத்த முடியாது, நடத்தினால் உனக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும்பான்னு சொல்லுவேன். அந்த பாட்டு ஆற்றுப்படுத்துகிற பாடல். எந்த வழியாக போக வேண்டும், போகிற போது உங்களுக்கு என்னென்ன வகையான உணவு கிடைக்கும் என்று சொல்லுகிற பாட்டு. கரிகார் சோழனை பற்றி பாடப்பெற்ற அந்த இலக்கியத்தில் மிக இயல்பாக மாந்தர்கள் என்ன உணவை உண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நெய்தல் நில ஓரமாக நீங்கள் முதலில் நடந்து போவீர்கள். அங்கே போகிற போது அங்கே இருக்கிற பரதவர்கள் உங்களுக்கு மீனையும் தொட்டுக்கொள்ள தேனையும் தருவார்கள். இது நமக்கு புதிய ஒரு இணைவாக இருக்கிறது. தேனை நாம் மீனில் தொட்டு உண்பதில்லை, தேனையும் தொட்டுக்கொள்ள மீனையும் தருவார்கள். மதிய நேரத்தில் நீங்கள் ஏறத்தாழ அந்த வேலூர் பகுதியை எட்டியிருப்பீர்கள். இந்த வேலூர் இல்லை, அது திண்டிவனத்துக்கு போகிற பாதையில் இருக்கிற வேலூர். அந்த பகுதியில்
உங்களுக்கு என்ன உணவு கொடுப்பார்கள் என்றால், அப்போதெல்லாம் உணவு விலைக்கு விற்கப்பட்டதில்லை. சோறும் நீரும் ஒரு நாளும் விற்பனைக்கு உரியதாக நாட்டிலே இல்லை. இன்றைக்கு சோறும் விற்பனைக்குரியது, நீரும் விற்பனைக்குரியது. பாலை விட நீர்தான் விலை கூடுதல். ஆனால் அன்றைக்கு இயல்பாக அன்றைக்கு விளைந்த காலம், வளமான காலம், மக்கள் தொகை குறைவாக இருந்த காலம். எனவே மதிய நேரத்தில் என்ன உணவை கொடுத்து உங்களை போற்றுவார்கள் என்றால், புளிச்சோறும் மான் கறி. அது இப்போதே சிலருக்கு அந்த சொல்லுகிற போதே சுவையாக இருக்கிறது. புளிச்சோறும் மான் கறியும். அதற்கு பிறகு இரவு ஆமூர் பக்கத்தில் போகிற நேரத்தில் உங்களுக்கு நண்டு விரவிய வெண்சோறு தருவார்கள். அதாவது நண்டு ஃப்ரைட் ரைஸ், நண்டு விரவிய, நம்முடைய இன்றைய காலத்தில் சொன்னால் நண்டு விரவிய வெண்சோறு. அந்த காலத்தில் இயல்பாக நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், உணவு என்றால் தேனும் திணைமாவும் தான். தேனும் திணைமாவும் உணவு, நண்டு விரவிய வெண்சோறும் உணவு தான். எனவே நண்டு விரவிய வெண்சோறு தருவார்கள் என்றெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், சங்க இலக்கியம் முழுவதும் கள்ளும் புலவும் உண்டிருக்கிற ஒரு பழக்கம். இது சரியானது தவறானது என்கிற விமர்சனங்கள் வேறு, என்ன நடந்திருக்கிறது என்கிற வரலாற்று செய்தி வேறு. எனவே கள் உண்பதும் புல உண்பதும் மிக இயல்பாக இருந்திருக்கிறது. எங்கே புலால் உணவை விலக்குகிற பழக்கம் வந்தது? எந்த ஒரு தனி மனிதனுக்கும், எந்த ஒரு சமூகத்துக்கும், எந்த ஒரு தேசத்துக்கும் வெறும் மரக்கறி உணவு என்கிற பழக்கம் இந்த உலகத்தில் ஒரு நாளும் தொடக்கத்தில் இருந்திருக்க முடியாது. எப்போது வந்தது? பயிர்களை தொடங்கியதற்கு பிறகு. அதிலும் எந்த பயிர் முதலில் கூடுதலாக விளைவிக்கப்பட்டது என்றால், படிக்கிற போதுதான் அந்த செய்திகளெல்லாம் நமக்கே வியப்பை தருகின்றன. பீன்ஸ் தான் அதிகமாக முதலில் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கலாம், மேலை நாடுகளுக்கு போகிற போது காலை உணவில் அவர்கள் அந்த சோயா பீன்ஸ் என்பதை சேர்த்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் பீன்ஸ் அது உடம்புக்கான புரதத்தை மிக கூடுதலாக வைத்திருக்கிற ஒரு உணவு பீன்ஸ். அதில் இப்போ நம்ம பார்க்கிறோம் டபுள் பீன்ஸ், இன்னமும் பல வண்ணங்களில் பீன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. இங்கே பீன்ஸ், எள், கத்திரிக்காய் போன்றவைகள் தொடக்கத்தில் உருவான பயிர்களாகவும், கேரட், தக்காளி, பீட்ரூட் போன்றவைகள் மேலை நாடுகளிலே உருவானவைகளாகவும் இருக்கின்றன. இப்போ என்ன சிக்கல் வந்து விட்டதென்றால், காலையில் தான் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் தொலைக்காட்சியில் சொல்லி கொண்டிருந்தார். பிறகு அவரோடு நான் தொலைபேசியிலும் உரையாடினேன். அந்த செய்தி புதிதாக இருக்கிறதே என்று கேட்டேன். அதற்கான ஆதாரங்களை அவர் தந்தார். இன்றைக்கு மரபணு மாற்றம் என்று ஒன்று புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் எதை குழப்பிக்கொள்ளக்கூடாது என்றால், ராமகிருஷ்ணன் மிக தெளிவாக சொன்னார், ஒட்டு ரகங்கள் வேறு, மரபணு மாற்றம் வேறு. ஜிடி நாயுடு அவர்கள் தான் ஒட்டு ரகங்களில் நிறைய சாதனைகளை செய்து காட்டியவர். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற அனைவரும் அறிந்த ஒட்டு ரகம் எது என்றால், அந்த ஒட்டு மாங்கனி தான். ஒட்டு மாங்கனியை அதை கிடிமூக்கு மாங்காய் என்று நாம் சொல்லுகிறோமே, அது இயற்கையானதல்ல, ஒட்டு ரகத்தில் வந்தது. ஆனால் மரபணு மாற்றம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒன்றை இன்னொன்றாகவே ஆக்கிவிடுகிறது. இந்த மரபணு மாற்றம் இன்னமும் முழுமையாக அனுமதிக்கப்படாமல் இருக்கிறது. அனுமதிக்கப்படுமானால் முருங்கைக்காய் ஏறத்தாழ புடலங்காய் அளவுக்கு வரும். ஆனால் முருங்கைக்காயினுடைய ருசியையும் அதனுடைய இயல்பான குணங்களையும் கொண்டிருக்குமா என்று சொல்ல முடியாது. தோற்றத்திற்கு முருங்கைக்காய் போலவே இருக்கும். இதில் பெரிய ஆபத்தான செய்தி, அவர் சொன்ன செய்தி என்ன என்றால், இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், தக்காளி பல நேரங்களிலே முழுக்க சிவப்பாக இருக்கிறது. அது தக்காளியினுடைய இயல்பான வண்ணம் இல்லை. அது ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும். இடையிடையில் கொஞ்சம் பச்சை நிறம் கூட இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க சிவப்பாக இருக்கிற தக்காளிகள் அது சந்தைகளிலே கூடுதலாக விலை போகின்றன. அந்த தக்காளி வாடாமல் வதங்காமலும், இங்கே இருக்கிற நமக்கு தெரியும் தக்காளியை வாங்கி வைத்தால் எத்தனை நாள் வதங்காமல் இருக்கும் என்று. ஆனால் இந்த மரபணு மாற்றத்திலே வரப்போகிற தக்காளி ஏறத்தாழ 30-35 நாட்களுக்கு வாடாது, நிறம் மங்காது, பளபளப்பு குறையாது. என்ன காரணம் என்றால், இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான செய்தியை அவர் குறிப்பிட்டார். தவளைகள் இருக்கின்றன இல்லையா, அந்த தவளைகளினுடைய ஸ்டெம் செல் என்பதை எடுத்து தக்காளியில் ஏற்றி விடுவதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உயிரியல் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிற திசை, தவளை வந்து தக்காளிக்குள் புகுந்து கொள்ளுகிறது. அந்த தவளையினுடைய ஸ்டெம் செல்லை எடுத்து தக்காளியில் சேர்த்ததற்கு பிறகு தக்காளிக்கு இந்த பளபளப்பு, சிவப்பு எல்லாம் வருகிறது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த மரபு அணு மாற்றம் வந்து தவளையினுடைய ஸ்டெம் செல் ஏற்றப்பட்டதற்கு பிறகு தக்காளி அது மரக்கறியா அல்லது புலாலா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும்.
அது இனிமேல் அதை அப்படி மாற்றப்பட்டு விட்டால் அது மரக்கறி என்று நாம் சொல்ல முடியாது, அது சைவ உணவு ஆகாது என்கிற அளவுக்கு பல்வேறு விதமான மரபு அணு மாற்றங்களுக்கான முயற்சிகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு சின்ன செய்தி, முந்தையெல்லாம் காலிஃப்ளவர் நவம்பர் டிசம்பரில் தானே கிடைக்கும், இப்போ எப்படி 12 மாதம் கிடைக்குது? எப்படி எல்லா காய்கறிகளும் எல்லா மாதங்களிலும் கிடைக்கின்றனவே, இது இயற்கைக்கு முரண் இல்லையா? இயற்கை இயல்பாக அந்தந்த காலகட்டங்களில் நம்முடைய சமூகத்திற்கு தேவையானவைகளை இயல்பாக அது விளைகிறது. ஏனென்றால் இந்த மண்ணுக்கு ஏற்ற சூடு, இந்த மண்ணுக்கு ஏற்ற குளிர்ச்சி, இந்த மண்ணினுடைய தன்மை, இவைகளை பொறுத்து தான் அது விளை. இன்றைக்கும் கூட நமக்கு எல்லாருக்கும் என்னதான் யாதும் ஊரே யாவரும் கேளீரெல்லாம் பேசினாலும் அத்தனை பேருக்கும் ஒரு சொந்த ஊர் பாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக எங்கேனும் ஒரு இடத்தில் நமக்கு நம்ம சொந்த ஊரில் போய் கால் வைக்கிற போது ஒரு பாசம் வருகிறது. வேறு ஒன்றுமில்லை, அந்த ஊர் கத்திரிக்காயை சாப்பிட்டோம், அந்த ஊர் தண்ணீரை குடித்தோம், அந்த ஊர் பாசம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. ஆனால் இப்போ எந்த கத்திரிக்காயும் எந்த ஊர் கத்திரிக்காயும் இல்லை. நீங்கள் கிராமத்துக்கு போனால் இது சின்னாந்தோட்டத்து கத்திரிக்காயான்னு கேட்பாங்க. இப்போ யார் தோட்டத்து கத்திரிக்காயும் யாருக்கும் தெரியாது. ஒட்டு மொத்தமாக பால் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது, காலையிலே பையில் வந்து விழுகிறது. எனவே ஒட்டு மொத்தமாக நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தடுக்க முடியுமா அல்லது தடுக்க வேண்டுமா என்கிற வினாக்கள் அடுத்த பக்கம். ஆனால் மாறிக்கொண்டிருக்கின்றன. எனவே இப்படி இருக்கிற இந்த சமூகத்தில் திடீரென்று ஒரு கொல்லாமை அறம் என்கிற அடிப்படையில் மரக்கறி உணவு எப்படி வந்தது என்பதை ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். மதங்கள் தான் அவற்றை கொண்டு வந்தன. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு எந்த நாட்டிலும் இல்லாமல் இந்த நாட்டில் மட்டும் ஏன் வந்தது என்று கேட்டால், இந்த நாட்டில் தோன்றிய மதங்கள் தான் அதை வலியுறுத்தின. அதில் நியாயமும் இருக்கலாம், அல்லது அது நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கொண்டு வந்தது மதம்தான். அடுத்த கேள்வி நமக்கு வரும், மதம்தான் கொண்டு வந்ததென்றால் எந்த மதம்? ஒன்றும் குழப்பமில்லை, ஜைன மதம்தான். அதை ஆசீவகம் ஜைனம் என்கிற இரண்டில் ஒன்று. அதாவது இன்னமும் சரியாய் சொன்னால் ஜைனம் என்பது சமணம் என்றுதான் இதுவரையிலான புரிதல். அப்படித்தான் அத்தனை பேரும் சொல்லுகிறோம். ஆனால் இந்த மதங்களில் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஜைனம் வேறு சமணம் வேறு, ஆசீவக மதத்தின் இளந்துறவிகளுக்கு பெயர்தான் சமணர்கள் என்பது, ஆசீவகம்தான் நம்முடைய அடிப்படையான மதம் என்று கூறுகிறார். ஆசீவகம் என்று சொன்னால் ஐயனார் வழிபாடு, வேறொன்றுமல்ல, ஐயனார் வழிபாடு தான். ஆசீவகம்தான் அடிப்படையில் இந்த சைவத்தை கொண்டு வந்தது, மரக்கறி உணவை என்பது பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களின் முடிவு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரை தவிர ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிற செய்தி ஜெயின் மதம் அல்லது சமண மதம் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த சமண மதம் தான் கொண்டு வந்தது. மகாவீரர் தான் தீர்த்தங்கரர், 24வது தீர்த்தங்கரர். இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்தான் அந்த கொல்லாமையை உணவு பழக்கத்திலே கொண்டு வந்தார் என்று அவர்களினுடைய மத நூலான அந்த ஸ்ரீபுராணம் சொல்லுகிறது. ஸ்ரீபுராணம் தான் அவர்களின் அடிப்படை. எப்படி பௌத்தத்துக்கு தம்மம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் என்பதைப் போல நான் ஏன் இதோடு நிறுத்தினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கேட்டாலும் எனக்கு விடை தெரியாது, நான் விடை சொன்னாலும் எல்லோரும் ஏற்க மாட்டார்கள். இந்து மதத்திற்கு பகவத்கீதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சைவர்கள் ஏற்பார்களா என்று எனக்கு தெரியாது. எனவே அப்படி இந்து மதம் என்கிற ஒரு மதத்திற்குள் நான் போனால் அது தனி பொழிவாக ஆகும் என்பதனாலும், இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் அந்த கருத்துடையவர்கள் என்பதனாலும் நான் அதனை விளக்கி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஸ்ரீபுராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இவர்கள்தான் அவர்கள் 5 கோட்பாடுகளை முன்வைத்தார்கள். அந்த கோட்பாடுகளில் முதன்மையான கோட்பாடும் முதல் கோட்பாடும் கொல்லாமை தான். பொய்யாமை, திருடாமை, பற்றின் அவா இல்லாமை, பிரம்மச்சரியம் என்கிற மற்ற கோட்பாடுகளை அவை முன்வைத்தாலும் முதல் கோட்பாடு கொல்லாமை என்பதுதான். அப்படியானால் பௌத்தம் அதை சொல்லவில்லையா? எப்போதும் பௌத்தம் நடுவில் போ என்றுதான் அறிவுறுத்தியது. நடுப்பாதையில் நட என்பதுதான் பௌத்தம். இந்த எல்லையிலும் நிற்க வேண்டாம், அந்த எல்லையிலும் நிற்க வேண்டாம். இப்போது ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இந்த எல்லையில் ஜைனம் நிற்கிறது என்றால், ஆசீவகம் நிற்கிறது என்றால், அந்த எல்லையில் நிற்பது எது? வேறொன்றுமில்லை, அது வைதீக மதம். அன்றைக்கு இருந்த வைதீக மதம் என்பது முழுக்க முழுக்க
புலால் உணவில் உண்டு திளைத்தது. அதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? ஒன்றல்ல, 1000 ஆதாரங்கள் உண்டு. ராமரே ஆரண்ய காண்டத்தில் நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் சான்றுகளோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆரண்ய காண்டத்தில் ராமரும் சீதையும் தனியாக உணவுண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடந்தது என்பதை வால்மீகி சொல்லுகிறார். கம்பர் அதை கவனமாக சொல்லவில்லை. வால்மீகி சொல்லுகிறார், நெய்யில் வறுத்தெடுத்த மாட்டுக்கறியை சீதைக்கு ஊட்டிவிட்டார் என்று இருக்கிறது. அவர்களின் காதலில் நமக்கு ஒன்று குறுக்கீடு இல்லை. ஆனால் என் நன்னுடைய பிரச்சனை என்பது நெய்யில் வறுத்து எடுத்த அந்த ஆவின் கறி, மாட்டினுடைய கறி என்பதுதான். சாண்டோக்கிய உபநிடதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, எவன் நெய்யில் வறுத்த கரியை உண்கிறானோ அவன் அறிவாளியாக இருப்பான். பின்னால் இன்றைக்கு அவர்கள் பேசுகிற சைவம் எல்லாம் வேறு. இந்த சைவம் அசைவம் என்கிற சொல்லே நாம் பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறோம். நடைமுறையில் வந்து விட்டதே தவிர அது சைவம் என்றால் இது வைஷ்ணவமா என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை மரக்கறி உணவு, புலால் உணவு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சைவம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் இங்கே புலாலை உண்பதில்லை என்பதெல்லாம் ஆதிசங்கரருக்கு பின்னால் ஏற்பட்ட பல நிகழ்வுகளிலே ஒன்று. அதற்கு நான் வருகிறேன். எனவே அடிப்படையில் ஜைனம் முற்றுமாக புலால் உண்பதை தவிர்த்தது. ரொம்ப கடுமையான மதம். எப்படியெல்லாம் தவிர்த்தது என்றால், தண்ணீரை கூட வடிகட்டித்தான் உண்ண வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் முகத்தில் வாயினுடைய எச்சில் பட்டு விடாமலும் உள்ளே பூச்சிகள் சென்று விடாமலும் பாதுகாப்பதும், தண்ணீரை கூட வடிகட்டி குடிப்பதும், இரவு உண்ணாமை அவர்களின் கோட்பாடுகளிலே ஒன்று இரவு உண்ணாமை. அதற்கு சாவக நோன்பு என்று பெயர். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளை சொல்லுகிற போது சாவக நோன்பிகள் அடிகள் ஆதல் என்று ஒரு வரி வருகிறது. ஆனால் அவரை அரும்பெருந்திறத்து ஆசீவகர் என்றும் வருகிறது. ஆனால் ரெண்டையும் விட்டு கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவலம் காட்ட தீவலம் வந்து திருமணம் செய்து கொண்ட கதை என்ன என்று எனக்கு புரியவில்லை. எனவே அவர் வைணவர, அவர் சமணரா, ஜைனரா, ஆசீவகரா அல்லது வைதிகரா என்றால் அவர் திருமணம் வைதிக முறையிலே தான் நடந்திருக்கிறது. தமிழக வரலாற்றிலேயே முதலாக நடந்த வைதிக திருமணம் இலக்கியத்தில் அதுதான். அதற்கு முன்னால் எந்த சங்க இலக்கியத்திலும் அப்படி திருமணம் நடக்கலை. அப்படி முதலாக நடந்த திருமணம் உருப்படவும் இல்லை, அது வேறு. அதாவது ராமர் சீதைக்கே 9 ரிஷிகள் நேரம் காலம் பார்த்து திருமணத்தை முடிவு செய்தார். நான் பல திருமண வீடுகளில் சொல்லுவது உண்டு, 9 ரிஷிகள் பார்த்து திருமணம் செய்தே 2 பேரும் காட்டுக்கு போயிட்டான், நீ லோக்கல் புரோகிதர் சொல்றதை நம்பி ஒரு நாளில் கல்யாணம் வச்சுக்கிறியப்பா என்று சொல்லுவது உண்டு. ஆகையினாலே அப்படி வைதிகனாகத்தான் கோவலன் இருந்திருக்கிறார். எனவே அன்றைக்கு அவர்கள் எல்லோருக்குமே அந்த புலால் உணவு பழக்கம் இருந்திருக்கிறது. ராமனும் சீதையும் அப்படி அந்த உணவை உண்டார்கள் என்று ராமாயணத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி வைதீக மதம் என்பது முழுக்க முழுக்க வேள்வியில் கால் ஊன்றி நின்றது. யாகம் என்று சொல்லுகிறோமே, யஜ்யம் என்கிறோம். அந்த யாக்ஞ வல்லியர் என்பதுதான், அந்த யஜ்யம் செய்வதிலே வல்லவரானவர் தான் யாக்ஞ வல்லியர். எனவே யாக்ஞம் அல்லது யஜ்யம் என்று நாம் சொல்லுகிறோம், அல்லது வேள்வி என்று சொன்னால் அந்த வேள்வியில் எவையெல்லாம் இடம்பெற்றிருக்கும் என்பதை, அதாவது ஒரு செய்தி, இங்கே யாராவது ஐயோ பார்ப்பனர்கள் புலால் உள்வதே இல்லை என்றால் அந்த பயன் உண்டதுனால தான் நமக்கு கிடைக்காத அளவுக்கு உண்டு முடிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. அடிப்படையில் இதை நான் சொன்னால் ஏற்க மாட்டார்கள், சங்கராச்சாரியார் சொன்னால் ஏற்பார்கள். சங்கராச்சாரியாரினுடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தினுடைய 2வது தொகுதியில் புலால் உண்ணுதல் பற்றிய செய்திகள் இருக்கின்றன. மொத்தம் 7 தொகுதி இருக்கிறது. 2வது தொகுதியில் புலால் உண்ணுதலை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். எவ்வளவு சாதுரியமாக எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது யாகம் என்று சொன்னால் அதில் 3 அடிப்படையாகும். ஒன்று மந்திரம், 2வது தேவதை, 3வது ஹவீஸ். இந்த ஹவீஸ் என்பதுதான் விலங்குகளை பலியிடுவது. அது நெய்யாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம். மிக பெரும்பாலும் நெய்யும் விலங்குகளுமாக இருக்கும். இதுதான் அந்த ஹவீஸ் என்பது. இந்த ஹவீஸ் என்பதில் எதையெல்லாம் அவர்கள் வெட்டி போட்டிருக்கிறார்கள்னா ஒன்றையுமே விடலை அவங்க. ஆடு, மாடு, குதிரை, மிக அதிகமாக மாடு தான். இன்னைக்கு திடீரென்று பசுவதை தடை சட்டம் பற்றி பேசுகிற இவர்கள் அதிகமாக மாட்டை வெட்டி நெருப்பில் போட்டவர்கள் அவர்கள்தான். எவ்வளவு பசுக்கள் எந்த யாகத்துக்கு வெட்டி போட வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது.
பார்ப்பனர்கள் நடத்துகிற யாகத்தில் மிகப்பெரிய யாகத்தின் பெயர் வாஜ்பேய யாகம். அதை வச்சு தான் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்த வாஜ்பேயிங்கிற பேர் எப்படி வருதுன்னா, மிகப்பெரிய யாகத்தின் தலைவன் பொருள். வாஜ்பேய யாகத்தை நடத்தினால் 23 பசுக்களை வெட்டி நெருப்பில் போடணும். ஆனால் சக்கரவர்த்திகள் நடத்துகிற யாகம் இருக்கு பாருங்க, இவனே 23 போட்டால் அப்புறம் சக்கரவர்த்தி சும்மா இருப்பானா? அவன் நடத்துகிற யாகங்களில் மிகப்பெரியது குதிரையை வைத்து நடத்துகிற அஸ்வமேத யாகம். குதிரையை அனுப்பி வைத்தால் அந்த குதிரை எல்லோரையும் வென்று வருகிற போது அதற்காக நடத்துகிற அஸ்வமேத யாகத்தில் 99 பசுக்கள் வெட்டி போடப்படும். இது 23, அது 99 அல்லது 100 பசுக்களை வெட்டி போட்டால்தான் அஸ்வமேத யாகத்தை அந்த சக்கரவர்த்தி சிறப்பாக செய்தார்னு அர்த்தம். இவனுங்க தான் இப்போ நமக்கு என்ன சொல்கிறான், புலால்லாம் சாப்பிடக்கூடாது, டேய் நீ சாப்பிடாதே, ஆனால் புதுசாக நாங்கள் சாப்பிட்டோம். எனவே 23 பசுக்களை வெட்டி யாகம் நடப்பது, 99 அல்லது 100 பசுக்களை போட்டு அந்த ஹபீஸ் என்பதை, அதற்கு சங்கராச்சாரியார் ஒரு சமாதானத்தை சொல்லுகிறார். நான் படித்தேன், அதுக்கு என்னதான் சொல்கிறார் பார்த்தேன். 2 சமாதானம் சொல்கிறார். ஒன்று, அது ஹிம்சைதான், ஆனாலும் லோக சேமத்திற்காக செய்கிற ஒன்று ஹிம்சையாகாது. அதாவது அவன் எதற்காக ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றான்னா, நம்ம சேமமாக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம சேமமாக இருக்கிறதுக்கு நாங்களே சாப்பிடணும், அதுக்கு நீயே சாப்பிட்டுட்டு எப்படி? எனவே லோக சேமத்திற்காக செய்கிற காரியங்களில் விலங்குகளை வெட்டுவது இம்சை ஆகாது. இது ஒன்று. இன்னொன்று, ஆசீவகத்திலும் பௌத்தத்திலும் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். அதை விலங்குகளை எல்லாம் வெட்டி போட்டால் அவை நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்விடுகின்றன என்பதனாலே தான் நாங்கள் அந்த யாகங்களை செய்கிறோம் என்று சொன்னபோது புத்தர் தான் மிக கடுமையாக கேட்டார், அப்படியானால் நீங்களும் சொர்க்கத்துக்கு போக ஏன் முயற்சிக்க கூடாதுன்னு கேட்டார். ஒருத்தனை வெட்டி போடலாம்ல, நேரடியாக போகலாம். நடுவில் இந்த பேருந்துகளில் பாயிண்ட் டு பாயிண்ட் மேலே அந்த மாதிரி இங்கே விட்டால் நேர மோட்சம்தான். எனவே அப்படி செல்லப்பட்ட அந்த செய்திகளில் இவர் சொல்லுகிற, சங்கராச்சாரியார் சொல்லுகிற 2வது சமாதானம், நாங்கள் ஹவீஸில் இருக்கிற அந்த பலி கொடுக்கப்பட்ட எல்லா மாமிசம் இறைச்சியையும் நாங்கள் சாப்பிடுவதில்லை. அதில் மிக குறைந்த அளவு கொஞ்சமாகத்தான் எடுத்து அந்த ரித்விக்குகள், அந்த யாகத்தை செய்தவர்கள் மிக குறைந்த அளவில் சாப்பிடுவார்கள். அதுவும் உரைப்பு, புளிப்பு, காரம் சேர்க்காமல் சாப்பிடுவார்கள். எனவே அவர்கள் உலக தர்மத்திற்காக அதை செய்கிறார்கள், அதை கூடுதலாக பேசக்கூடாது என்பது ஒன்றும். 2வதாக சங்கராச்சாரியார் சொல்வது, அப்படித்தான் சோமபானம் என்பது. சோமபானத்தையும் நாங்கள் முழுமையாக குடிப்பதில்லை, மிஞ்சுவதைத்தான் குடிக்கிறோம். ஆனால் அவர் எவ்வளவு அதற்கு யாகத்தில் வைக்கிறார்கள் ஒரு கணக்கு சொல்கிறார் பாருங்க. கிரகம்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய அளவு, அதையெல்லாம் நான் படித்த போது அவ்வளவு சோமபானத்தில் எவ்வளவு மிஞ்சும் என்பது நமக்கு தெரியும். எனவே அந்த மிஞ்சுவதைத்தான் நாங்கள் குடிக்கிறோம் என்கிற சமாதானத்தை சொல்லுகிறார். அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டு வருகிற போது என்னென்ன விதமான சமாதானங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிந்தது. நான் தொலைக்காட்சியிலேயும் அதை பதிவு செய்திருக்கிறேன், அடுத்த வாரம் வரும். அவர் சொல்லுகிறார், சூத்திரன் என்றால் சுபயமரியாதை, அதாவது சுயமரியாதைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, சுபயமரியாதை, அதற்கு பங்கம் என்று நீங்கள் கருதக்கூடாது. சூத்திரன் தான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறான். எப்படி என்றால், அவன் எல்லோருக்கும் ஏவல் வேலை செய்கிறான், சிரமமான வேலைகளை செய்கிறான். எனவே அவனுக்கு அகங்காரம் இருக்காது. அகங்காரம் இல்லாத காரணத்தால் கடவுளுக்கு நெருக்கமாக ஆகிவிடுகிறான். நான் தொலைக்காட்சியிலே சொன்னேன், இதே போல எல்லா ஜாதியில் பிறந்தவர்களினுடைய அகங்காரமும் போவதற்கு எல்லோரும் சாக்கடை அழுவது, எல்லோரும் தெருவை சுத்தம் செய்வதென்றால் அகங்காரம் இல்லாமல் பகவானுக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து கொள்வதற்கு எளிய வழியாயிற்றே என்று சொன்னேன். இதெல்லாம் நமக்கு சொல்கிற வழி. இதெல்லாம் அகங்காரம் இல்லாமல் உங்களுக்கு போவதற்காகத்தான் உன்னை சாக்கடை அழ சொல்லியிருக்கோம். அகங்காரம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு இவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் என்று அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பகுதி. எனவே அந்த ஹபீஸ் என்கிற அடிப்படையில் புலாலை பார்ப்பனர்கள் கூடுதலாக, அதுவும் பசுக்கறியைத்தான் கூடுதலாக, மாட்டுக்கறியை உண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு 1000 சான்றுகள் உண்டு. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் புலாலை கைவிட்டது. அதாவது அறநெறி கோட்பாட்டின் அடிப்படையில், கொல்லாமையின் அடிப்படையில், உயிர்களின் மீது கொண்ட கருணையின் அடிப்படையில் வள்ளலார் போன்றவர்கள் கைவிட்டது வேறு, அதை ஜைன மதம் செய்தது. ஜைன மதம் அப்படி செய்த காரணத்தினால்தான் நாம் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். இத்தனை கடினமாக ஒரு மனிதனால் வாழ முடியாது இந்த உலகத்தில், நடைமுறை இல்லாமல். அவர்கள் சொல்லுகிற போது ஏன் இரவிலே உண்ணக்கூடாது என்றால் 2 காரணங்கள். ஒன்று, அந்த விளக்குகளிலே பூச்சிகள் வந்து விழும் என்பது.
இன்னொன்று, காய்கறிகளில் கூட அந்த பரிணாம விருத்தி என்பது குளிர் கூடுதலாக இருக்கிற இரவிலே தான் கூடுதலாக நிகழும். நீங்கள் இன்னமும் அவர்கள் எதையெல்லாம் உண்ணமாட்டார்கள் என்றால், நான் சொல்லுவது அந்த ஜைனத்தை இன்னமும் யாராவது தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் பற்றி கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் வெறும் புலாலை மட்டுமல்ல, அவர்கள் வெங்காயம் உண்ணுவதில்லை, பூண்டு உண்ணுவதில்லை, முள்ளங்கியும் புடலங்காயும் கூட உண்ணுவதில்லை. காரணம், நீர்க்காய்கள் என்றவர்கள் கூறுகிறார்கள். நீர் சத்து உள்ள காய்களில் உயிர் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும், எனவே அதை உண்ண முடியாது. இதில் இஸ்லாம் மதம் நேர் எதிராக சொல்லுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வைதிகர்களெல்லாம் முழுக்க முழுக்க மரக்கறி உணவையே உண்டு கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்லாமியர்கள் வந்ததற்கு பிறகுதான் புலால் உணவு வந்தது. மிகப்பெரிய பொய். முகலாயர்கள் ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள், அது உண்மைதான். புலால் உணவெல்லாம் ஏற்கனவே இருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் முதல்ல இந்த பிரியாணிங்கிற ஒன்று அவன் தான் கொண்டு வந்தான். நமக்கு தெரியாது, பிரியாணியை முகலாயர்கள் தான் கொண்டு வந்தான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம விடலை. எனவே அவனை குறை சொல்றியே தவிர பிரியாணி எல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போது மற்றபடி இஸ்லாமியர்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் உணவு பழக்கத்திற்காக விலங்குகளை கொல்லுவது என்பதை மறுக்கவில்லை. அது பற்றி ஏதாவது அவர்களினுடைய வேதங்களில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அடிப்படையாக 2 செய்தி இருக்கிறது. ஒன்று, மது பழக்கத்தை இஸ்லாம் மறுக்கிறது. 2வது அதிகாரத்தில் 13வது நூற்பா. நான் இதற்காகவே இந்த உரையில் தகவல்களை சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சேலத்தில் இருக்கிற மௌலவி அவர்களையும், சென்னையில் இருக்கிற கிறிஸ்தவ பாதிரியாரையும், புதுவையில் இருக்கிற ஜைன மதத்தினுடைய குருநாதர் ஒருவரையும், பேராசிரியர் ஆசிவகத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களையும் தொடர்பு கொண்டு, இவனுங்க நம்ம சொல்ல மாட்டாங்கிறதுனால தெய்வத்தின் குரலையும் எடுத்து படித்து விட்டு இந்த செய்திகளை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இஸ்லாமில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சூதாட்டமும் மதுவும் சில பயன்களையும் தரக்கூடும் என்றாலும் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ரொம்ப கவனமாக. மதுவில் கள்ளில் சில பயன்பாடுகள் உண்டு தான், மறுக்க முடியாது. இன்றைக்கும் மருத்துவ குணமும் அதற்கு இருக்கிறது, மருத்துவத்துறையிலும் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் அதை தவிர்த்து விட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். உண்பதற்காக விலங்குகளை கொன்று உண்ணுவது தவறில்லை என்பது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் அழுத்தமாய் சொல்லுகிற செய்திகள். கிறிஸ்தவத்தில் பழைய கதை இருக்கு. இஸ்ரவேல் காலத்திலேயே கடவுள் உன் மகனை பலி கொடு என்கிறார். அப்போ தான் நினச்சேன், அந்த பிள்ளைக்கறி அங்கேயும் இருக்கு. நான் பெரிய புராணத்தை மட்டும்தான். இன்னொரு பெரிய செய்தி பாருங்கள், இவர்கள் மரக்கறி உணவு என்கிறான், அப்புறம் பிள்ளைக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எனவே பிள்ளைக்கறி கேட்டது போல இஸ்ரவேல் காலத்திலேயும் அது உண்டு. அதை தாண்டி அங்கே ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2வதாக பைபிளினுடைய மலை சொற்பொழிவு, மலைப்பிரசங்கம் என்று சொல்லுகிறோமே, அதை எடுத்து பார்த்தால் அது முடிகிற போது, அதை வைத்து கொண்டு தான் இன்னமும் மாதா கோயிலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முடிகிற போது எல்லோருக்கும் உணவு இருக்கிறதா என்று இயேசுநாதர் கேட்கிறார். இல்லை, எல்லோருக்கும் இல்லை, உங்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம். 3 மீன் துண்டுகளும் அப்பமும் மட்டும் இருக்கின்றன என்று சொன்னபோது தான் அவர் எல்லோரையும் உட்கார வைத்து எல்லோருக்கும் பரிமாறுங்கள் என்று சொல்லி மீன் துண்டுகளை எடுத்து வைக்க வந்து கொண்டே இருந்ததுன்னு நம்ம மட்டும்தான் போயெல்லாம் சொல்லுவோமா என்ன அவன் சொல்லுவான். அதனால் எல்லா மதங்கள்லேயும் எல்லா கற்பனைகளும் உண்டு. ஏனென்று கேட்டால் மதங்கள் இந்த கற்பனைகளால் தான் நிறுத்தப்பட முடியும். இயல்பாக நடக்கிறத சொன்னால் நம்மளால் போகமாட்டான். திடீர்னு ஒருத்தன் நீ கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியும்னா தான் இவன் போவான். அப்புறம் ஆஸ்பத்திரியும் அவனே கட்டுவான். இந்த 2ஐயும் பாருங்க. இயேசுநாதரை தொழுதால் எல்லாம் சரியாக போயிடும் சொல்லிட்டு அப்புறம் மருத்துவமனையை கட்டுறேன். 2ல் ஏதாவது ஒன்று செய்ய. ஏன்னா இதுவும் அதுவுமாக எல்லா இடங்களிலும் அப்படித்தான். இந்த நான் கல்லூரியில் தாம்பரத்தில் வேலை செய்து கொண்டு வந்த நேரத்தில் காயத்ரி சுவாமிகள்னு ஒருவர் இருந்தார். உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த தாம்பரம் பகுதியில் அவர் ரொம்ப புகழ்பெற்று விளங்கினார். வேறு ஒன்றும் இல்லை, ஆப்பிள் பழம், நம்ம கொண்டு போகிற ஆப்பிள் பழத்தை திரும்ப அவர் பூஜை செய்து திரும்ப கொடுக்குறார் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே. வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ளே ஒரு அம்மன் சிலை இருக்கிறது. இதுதான் அன்றைக்கி பெரிய செய்தி. அறிவியல் பூர்வமாக ஒரு அம்மன் சிலையும் ஆப்பிளுக்குள்ளே வர முடியாது. எந்த அறிவியலும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் மக்கள், நாடு எல்லாம் நம்பினார்கள். அப்போ என் வகுப்புலேயே இந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க, ஆப்பிள் பழத்துக்குள்ளேருந்து அம்மன் சிலை வர்றது அதிசயமாக இல்லையா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அப்படி வர முடியாது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அது அதிசயமாக இல்லையாங்கிறது அப்புறம் வச்சுக்குவோம்.
என்னை பொறுத்தளவு ஆப்பிளே அதிசயம். நீ ஆப்பிளை ஏதாவது தொழிற்சாலை வச்சு தயாரிக்க முடியுமா உன்னால்? அது இயற்கையின் கொடை. எவனுக்கு இயற்கையை ரசிக்க தெரியவில்லையோ அவன் இந்த மாய வித்தைகளை பார்த்து மயங்குகிறான். அவர்கள்தான் எண்ணிக்கையில் கூடுதல் என்பதனாலே எல்லா மதங்களும் மாய வித்தைகளை காட்டுகிறது. கடைசியாக அந்த காயத்ரி சாமி உள்ள ஒரு அம்மன் சிலையை திணிக்கும் போது ஒருத்தர் பார்த்துட்டார் பக்தரை. அது பிறகு நடந்த செய்தி. எனவே எதற்காக நான் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், அப்படி ஒரு மாய வித்தைகளை காட்டி வருகிற அந்த நேரத்தில் 3 மீன் துண்டுகள் மீன் துண்டுகளை உண்டார்கள் என்பது செய்தி. மக்கள் கொடுத்த உணவை உண்டு நாம் வளர்ந்தோம், மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு பிக்குவுக்கும் வர வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். எனவே ஜைனம் ஒரு எல்லையில் நின்றது, ஆசீவகம் அந்த இடத்தில் நின்றது, வைதீகம் நேர் எதிரான இடத்தில் இருந்தது. புத்தர் நடுப்பாதையில் நட என்றால் சமணமும் பௌத்தமும் ஆசீவகமும் தமிழகத்திலே மக்களிடத்திலே வெகுவாக பரவின. எப்படி வெல்லலாம் என்று ஒரு மூளை சிந்தித்தது. அந்த மூளைக்கு சொந்தக்காரர் பெயர் ஆதிசங்கரர் என்றார். ஆதிசங்கரர் தான் வள்ளுவர் மிக கடுமையாக அவற்றை மறுத்தார். ஆனால் நான் என்ன என்றால், வைதீக மதத்தை சார்ந்தவர் இல்லை வள்ளுவர். வைதீக மதம் எப்போது இதை கைப்பற்றியது என்றால் ஆதிசங்கரருக்கு பிறகுதான். வள்ளுவர் கிமு 31 என்று நாம் காலத்தை குறிக்கிறோம். ஆனால் சில ஆய்வாளர்கள் கிமு 8 என்கிறார்கள். அந்த கால ஆய்வுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த வைதீக மதம் சார்ந்தவர் இல்லை, அவர் ஜைன மதம் சார்ந்தவர் என்று சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதற்கு முந்தியவர் என்று பலர் கூறுகிறார்கள். அந்த ஆய்வு அடுத்த பக்கம். எப்போது இந்த பார்ப்பனர்கள் மரக்கறி உணவை உண்பது என்கிற இடத்துக்கு வந்து அதுதான் உயர்வானது என்று நமக்கும் சொல்ல தொடங்கினார்கள். இதில் பெரிய செய்தி என்ன என்றால், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. முக்கியமான வரலாற்று திருப்பத்திற்கு இந்த இடத்திற்கு தான் வருகிறோம். அவர்கள் கரியை மாட்டுக்கரியை உண்டு மகிழ்ந்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மதம் வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த புலால் மறுப்பை முன்னெடுத்த மதங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்த போது அதை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு தாங்கள் மக்களிடம் போக வேண்டும் என்று கருதிய நேரத்தில் இவர்கள் மரக்கறி உணவுக்கு வந்தார்கள். அப்படி கோட்பாட்டை மாற்றிக் கொண்டதிலே ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், கோட்பாட்டை மாற்றியவுடன் இதுதான் உயர்ந்தது, புலால் தின்கிறவர்கள் தாழ்ந்தவர்கள். இத்தனை வருஷம் நீ சாப்பிட்ட, இப்போ திடீர்னு இவன் விட்ட உடனே அவர்களுக்கு இருக்கிற இயல்பான குணமே, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் தேசத்துக்கு ஆபத்து வந்து விட்டதாக சொல்றார். அவனுக்கான ஆபத்துன்னு சொல்லவே மாட்டான். குப்தர்களின் காலம் பொற்காலம்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பான். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கேள்வி விட்டு போச்சுடா, குப்தர்களின் காலம் பொற்காலம் தான், யாருக்குன்னு ஒரு கேள்வி விட்டு போச்சு. அவனுக்கு பொற்காலம், நமக்கு அல்ல. கடப்பிரர்களின் காலம் அவனுக்கு இருண்ட காலம், தமிழர்களுக்கு அல்ல. எனவே குப்தர்களின் காலம் பொற்காலம் என்பது போல அவனுக்கு பெருமை வந்தால் அது எல்லோருக்குமான பொற்காலம், அவனுக்கு ஆபத்து வந்தால் அது தேசத்துக்கான ஆபத்து. புலால் உண்கிறவன் எல்லாம் தாண்டவன். அதுவும் எப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறான் பாருங்க. புலால் உண்கிறவர்களையும் பல வகை உண்டு. இந்த ஆடு கோழி சாப்பிட்றவன் பரவாயில்ல, மாடு சாப்பிட்றவன் அவனுக்கு கீழே, பன்றிக்கறி சாப்பிட்றவன் அவனுக்கும் கீழே, அணில் கறி நரிக்கறிலாம் சாப்பிட்றவன் இன்னும் கீழே. எப்படி முடிவு பண்ண? ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய திருமண வீடுகளில் கூட மாட்டுக்கறி பிரியாணி கொடுன்னு சொன்னது மாட்டுக்கறியின் மீது இருக்கிற மோகத்தால் அல்ல, மாட்டுக்கறி தின்பவன் தாழ்ந்தவன் என்றால் நாங்கள் அத்தனை பேரும் தின்போமடா என்கிற ஒரு புரட்சி தான். யார் எப்படி சொன்னார் இதை? ஐயா சொல்ல, த ஹிஸ்டரி அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா என்று டிடி கோசாம்பி எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். உண்ணும் பழக்கத்தை வைத்து சாதி பிரித்து சாதிக்கு ஒரு உண்ணும் பழக்கம் என்று சொல்லி உயர்வு தாழ்வு கற்பித்தது இந்த நாட்டிலே தான். உண்ணும் பழக்கத்தை வச்சு எங்கேயாவது உயர்வு தாழ்வு சொல்ல முடியுமா? உலகத்தில் எவனாவது உண்ணும் பழக்கத்தை வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றானா? இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது உயர்வா இருந்துச்சு. இவன் வேண்டான்னு விட்ட உடனே ஆதிசங்கரருக்கு இப்போதும் ஒரு பெயர் உண்டு, பிரசன்ன பௌத்தர் என்று பெயர். பிரசன்னம் என்றால் மறைந்திருக்கு. பிரசன்ன பௌத்தர் என்றால் பௌத்தத்தை எடுத்துக்கொண்டு பௌத்தத்தின் பின்னால் நின்று கொண்டு தன் மதத்தை பௌத்தம் போல பரப்பியவர். எப்படியெல்லாம் புத்தர் விகாரை வைத்தார், இவர்கள் சங்கர மடத்தை நிறுவினார்கள். புத்தர் விகாரையை பார்த்து உருவானதுதான் சங்கர மடம். புத்தரும் ஜைன மதமும் ஆசீவகமும் முழுக்க முழுக்க
புலால் உண்ணாமையை வலியுறுத்தியது சங்கரர் வலியுறுத்தினார். அதற்கு பிறகு அவர் அத்வைதி, ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை சொன்னார். துவைதத்தை சொன்னவர் மத்துவர். மத்துவரை பற்றி ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. மத்துவர் கர்நாடகாவில் இருக்கிறார். அவர் ஊரில் அவர் ஒரு விதியை கொண்டு வந்தார், யாரும் புலால் உண்ணக்கூடாது. இந்த பக்கத்தில் எல்லாமே காரம் உரைப்பு இல்லாத காய்கறி உணவை உண்ண வேண்டும் என்று அவர் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்த போது அந்த ஊரில் உருவான அந்த பழக்கம், அந்த உணவு பிடித்து போய் எல்லா ஊர்களிலும் அந்த ஊரின் பெயரால் சைவ உணவகங்கள் உருவாகின. நீங்கள் இப்போது அதனை கண்டுபிடித்திருக்கலாம். அந்த ஊரின் பெயர் உடுப்பி. அந்த உடுப்பியில இருந்துதான், அந்த உடுப்பி அவர் மத்துவர் ஊர், அந்த உடுப்பியில் இருந்துதான் அவர் என்ன சொன்னார்னா, இந்த யாகங்களில் கூட ஹபீஸ், அதை பலி கொடுப்பதை இனிமேல் பசுக்களை அப்படி கொடுக்காமல் பசுக்களை போல மாவுகளில் செய்து அதனை பலி கொடுக்கலாம்னு. ஆனால் அதை சங்கரருக்கு பின்னால் வந்தவர்கள் ஏற்கலை. ஏன்னு கேட்டால் அது மாவாகவே இருந்தாலும் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கலாம். கோயில்களில் கல்தானே சிலையாகிறது. எப்படி அது சிலையாகிறது கடவுளாகிறதுங்கிறதுக்கு அவர்கள் ஒரு விளக்கம் தருவார்கள். அது கல்தான், ஆனாலும் புரோகிதர்களினுடைய பிரணா பிரதிஷ்டைக்கு பிறகு, அதற்கு பெயரு பிராண பிரதிஷ்டை. பிராணனை இவர் கொடுத்துறோம், பிராண பிரதிஷ்டை பண்ணி கண்ணு திறந்துட்டா அது கடவுள்மா. அதை சங்கரரின் வழிவந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மாவில் செய்த மாடுகளுக்கும் கூட பிராண பிரதிஷ்டை கொடுத்து விட்டால் அதற்கும் உயிர் வந்துவிடும். எனவே அதுவும் மாட்டை பலி கொடுப்பதாகத்தான் பொருள். இது இந்த அத்வைதிகளுக்கும் துவைதிகளுக்கும் இடையில நடந்த சண்டை இந்து மதத்தில் 1-2 கிடையாது. சைவனும் வைணவனும் ஒருத்த மோத்துல ஒருத்த முடிக்க மாட்டான். அத்வைதிக்கும் துவைதிக்கும் அவ்வளவு தகராறு இருக்கு. எனவே அவனுங்க தகராறு தீர்க்காம நம்மளோட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஐயா பெரியார் தான் ரொம்ப நல்லா சொன்னார். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இவர் அல்லாவை தவிர வேற யாரையும் கடவுள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் தேவதேவன் மட்டும்தான் கடவுள், மற்றவன் கடவுள் இல்லைங்கிறார். இவர் சிவபெருமான் தான் கடவுள் இல்லை, மற்றவெல்லாம் கடவுள் இல்லைங்கிறார். நீங்கள்லாம் பகுதி பகுதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் மொத்தமாக இல்லைங்கிறேன். அவ்வளவுதானப்பா. நீயும் மற்ற கடவுள் இல்லைன்னு தானே சொல்றேன். நீ பகுதி பகுதியா இல்லைங்கிற, நான் மொத்தமா இல்லைங்கிறேன். அவ்வளவுதானே. எனவே இந்த துவைத அத்வைத சண்டைகளில் மாவு மாதிரி செய்யலாமா இல்லை மாட்டையே பலி கொடுக்கலாமா என்கிற போராட்டங்கள் எல்லாம் நடந்தன. எங்கே மாற்றம் வந்தது? வெள்ளைக்காரர்களினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு முகலாயர் பிரியாணியினுடைய வாசமே பல பேரை இழுத்துருச்சு. இன்னைக்கு உண்மையை சொன்னா அந்த பிரியாணியில பல பேர் மயங்கிட்டான். புதிய ஒரு மனம். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகு இன்னமும் நீங்க பார்க்கலாம், ஈழத்துல சைவ மதம் சார்ந்தவர்கள் தான் மிகுதி. ஆறுமுக நாவலரினுடைய தாக்கம் எப்படி இங்கே பெரியாரின் தாக்கமோ அங்கே ஆறுமுக நாவலரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் அங்கே அத்தனை பேரும் சிவானு தான் தொடங்கும். ரஞ்சித் என்ற என்னுடைய நண்பரின் பெயர் சிவரஞ்சித் தான், சிவானு தான் தொடங்கும். ஆனால் அந்த சைவர்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்த நாடுகளில் பெரும்பாலும் சிக்கன் தான் சாப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டா அந்த உணவு பழக்காங்க அப்படித்தான். நீங்க சீனாவுக்கு போயிட்டு காய்கறி உணவு எங்கே சாப்பிடுறது? மேலை நாடுகளில் ரொட்டி உணவு அதிகம். சீனாவில் ரொட்டிலாம் கிடையாது. அவனுக்கு எதுவுமே இந்த விலங்குகளை தவிர மற்றதெல்லாம் இந்த சைட் டிஷ்ஷாக கூட ஒத்துக்கிறது இல்லை சீனாவில். நான் நேரடியாக பார்த்த காட்சிகள், ஹாங்காங் போயிருந்த போது உண்மையாகவே பாம்பு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களா? நாங்கள் சாப்பிட முடியாது, எனக்கு என்ன பழக்கம் இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே போன போது இன்னொரு செய்தி என்ன என்றால், சீன தேசத்தில் எந்த உணவகத்திலையும் மெனு கார்டு கிடையாது. ஏனென்றால் தயாரித்த உணவு என்பதே கிடையாது. அப்போ கண்ணுக்கு நேர இதோ கோழி, இந்த பாம்பு, இந்த பாம்பை நான் பார்த்தேன் ஹாங்காங்கில், புடலங்காய் மாதிரி வரிசையே தவிர்க்கலாம். நீங்கள் பார்த்து இந்த பாம்பு வேணும்னு கேட்ட உடனே எடுத்து நான் ஒரு 10 நிமிடம் நின்று அதை வேடிக்கை பார்த்தேன். எடுத்து வாழையும் தலையும் வெட்டிட்டு நம்முடைய துணிக்கடைகளில் ஒரு கத்தி வச்சு துணி கிழிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதே காட்சி. அப்படியே கத்தி வச்சு கிழிச்சிட்டு உள்ளே இருக்க எல்லாம் எடுத்துட்டு வெந்நீரில் போட்டு கடன்னு வெட்டி சோறில் விரவி கொடுத்தால் அது புடலங்காய் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. அதை 2 குச்சி வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்றது அழகு. அது அது அவர்களினுடைய வாழ்க்கை முறை. சரி தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அங்கே எனக்கு என்ன வேடிக்கையாக இருந்ததுனால், கோழி இருக்குது, முயல் இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஒரு கருங்குரங்கு ஒன்று வச்சிருக்கீங்களே, அது எதுக்குன்னா கருங்குரங்கு சூப் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க கேட்க மாட்டீங்க. நான் அங்கிருந்து புறப்படுற வரைக்கும் சூப்பே வேண்டாம். என்ன நண்பர்களே, நாம் புலால் உண்கிறவர்கள் தான், ஆனால் எண்ணத்தின் ஒவ்வாம். இதை சாப்பிடும்போது வீரப்பன் கருங்குரங்கு உடம்பு தான் விரும்பி சாப்பிட்டுக்கிறார் காட்டுல. அவர் முட்டைப்பஸ் முருங்காய்க்கு எங்க போக முடியும்? அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு பழகி இருக்கிறார். சீனாவில் வேடிக்கையாக சொல்லுவார், அதாவது ஈடன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கிற போது அந்த ஒரு பாம்பு, அதாங்க சாத்தான், வந்து விலக்கப்பட்ட கனி, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, அந்த கனியை சாப்பிடுன்னு பாம்பு சொன்னிச்சு. எப்பவுமே ஐயா தான் ஒரு சித்திரபுத்திரன் பேர்ல ஒரு கேள்வி கேட்பார், கடவுள் வெளிச்சத்தை படைத்தார், நல்லது இருட்டை யார் படைத்தாரு? அப்போ ஒரு ஆள் அவன் ஒருத்த படைச்சிட்டே போயிடலாம் கேட்பார். இவன் வெளிச்சத்தை படைச்சான், இருட்டை யார் படைச்சான்னு கேட்பார். 7 நாள் தொடர்ந்து வேலை செய்துவிட்டு கடவுள் 7ஆவது நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டார். நல்லது. 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் மொத்தமே 6 நாள் தான் வேலை பார்த்தாரு. நீங்க சொல்ற கணக்குப்படி முதல் நாள் என்ன பண்ணாருன்னு கேட்பார். அது போல அந்த பாம்பு விலக்கப்பட்ட கனியை உண்ண சொல்லுகிறார். அதான பிரச்சனை. அந்த பொண்ணு சாப்பிட்டா, இன்னமும் கூட பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதை பெண் சாப்பிட்ட காரணத்தினாலதான் பிரசவ வலியை கடவுள் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அவரே ஆப்பிளையும் படைப்பாரு, சாப்பிட்டான்னு அங்கேயே இருப்பான். அவன் சாப்பிட சொன்னது இந்த பொண்ணு சாப்பிட்டதுக்காக பிரசவ வலியை கொடுத்தாரு, போயிட்டு போகுது. நான் என்ன சொல்வேன்னா, இதே ஈழந்தோட்டத்து கதை சீனாவில் நடந்துருந்துச்சுன்னு வைங்க, பாம்பு வந்து பழத்தை சாப்பிடாதேன்னா அவன் பழத்தை விட்டுட்டு பாம்பை சாப்பிட்டான், எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. அவன் பழத்தை விட்டுட்டு பாம்பை சாப்பிட்டுருப்பான். கடவுளுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அது அமைந்திருக்கும் என்று அந்த கதையை வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. எனவே உணவு பழக்கம் என்பது மதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆனால் நடைமுறையில் அந்த கட்டுப்பாடுகள் நிலைக்கவில்லை. அதான் செய்தி, சொல்ல வர்ற செய்தி. மரக்கறி உணவு என்பது எதனால் என்றால் கொல்லாமை, உயிர் கொலை கூடாது என்பதற்காக. இஸ்லாம் அதை எப்படி மறுக்கிறது என்றால், உயிர் என்பது ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் தான் உண்டு என்று யார் சொன்னார்கள்? வாழைக்காய்க்கும் முருங்கைக்காய்க்கும் உயிர் உண்டு. என்ன உண்டு என்றால் அதனுடைய வளர்ச்சியும் துடிப்பும் வெளிப்படையாக தெரிகிறது. முருங்கைக்காயை வெட்டும் போது அந்த துடிப்பு தெரியவில்லை என்பதுதான். எல்லாம் உயிர் உள்ளவை தான். உயிர் உள்ளதுனால தானே வளருது. கல்லுக்கு உயிர் இல்லை, வளரவில்லை. புடலங்காய்க்கு உயிர் இருக்கு, வளருது. எனவே உயிர் தான். அதற்கு பிறகு சொல்லப்பட்ட சமாதானமும் கிருபானந்த வாரியாரிடத்திலே அன்றைக்கே சிறுவனாக இருக்கிற போது கலைஞர் கேட்ட கேள்வியும் நமக்கு தெரியும். கூட தலைவரோட பேசிட்டு இருக்கிற போது அதை கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு நியாயமான பதில், ஒருவேளை இப்போவா இருந்தால் பெரியவர் பேசும்போது கேட்கக்கூடாதுன்னு நான் விட்டுருப்பேன், அன்னைக்கு அந்த வயசுல கேட்டுட்டேன். அந்த கேள்விதான் சரியானது. என்ன என்றால், என்ன சொல்லப்பட்டது? காய்கறிகளை வெட்டினாலும் அது வளர்ந்துருது, ஆட்டை வெட்டிட்டா முடிஞ்சு போச்சு என்று சொன்னபோது கலைஞர் கேட்டார், நல்லது, சிலவற்றை வேரோட பிடுங்குறீங்களே, அப்போ எப்படின்னு கேட்டார். வேரோட பிடுங்கித்தானே பல கிழங்குகளை எல்லாவற்றையும் வேரோட பிடுங்கித்தானே, அப்போ அது முற்றுமாக அழிந்து போகிறது என்று. அடிப்படையில் ஒன்றை நாம் ஏற்போம், உயிர்கொலை கூடாது என்பது உயர்ந்த அறம். நம்ம ஒன்றும் மறுக்கவே, உயிர்கொலை கூடாது, வதை கூடாது என்பது மிக உயர்ந்த கோட்பாடு, நடைமுறைக்கு ஏற்றது. வேற ஒன்றும் இல்லை. நடைமுறையில் வேறு வழி இல்லை, வலிமைதான் வாழும், வலிமைதான் வாழும். இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை. நாம் ஒன்றும் பௌத்தத்தில் ஒரு அற்புதமான வரி உண்டு, மக்கள் கொடுப்பதை வாங்கி உண்ணுங்கள், சுவைக்காக உண்ணாதீர்கள். அதான் நமக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு. நம்மால் அப்படி இல்லை. நாம் பிரியாணி வயிறு பசிக்காக சாப்பிடல, சுவைக்கு தான். சுவைக்காக உண்ணாதீர்கள், ஆடம்பரத்துக்காக உண்ணாதீர்கள், சமூகத்துக்கு சேவை செய்ய உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக உண்ணுங்கள் என்று சொன்னார். எனவே அவர் புத்தர், நாம் சாதாரண மனிதர். அது இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. நம்மால் அப்படியெல்லாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ முடியாது. அப்படி வாழ முடிந்தால் அவர்கள்தான் மாமனிதர்கள். அந்த நேரம் அவர்கள்தான் மாமனிதர்கள். நாம் செய்வதெல்லாம் சரின்னு சொல்லலை, நம்மால் இவ்வளவுதான் முடியும். எது இந்த உலக இயற்கைக்கு ஏற்றதென்றால், கொல்வது பாவம்தான், தின்றால் தீரும். இது கிராமத்து மக்கள் அல்லவா இவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிமையா சொல்லி இருக்கிறான்.
வேறு வழி இல்லையே. உலகத்தில் காய்கறி அத்தனை மனிதர்களுக்கும் போதுமானதாக இல்லையே. இரண்டாவது, ஆடுகளும் மாடுகளும் தின்னாமல் தீராது என்பதும் இன்னொரு உண்மை. நீங்க தின்னவே இல்லைன்னு சொன்னா இந்த இடமெல்லாம் ஆடு மாடுகளை விரட்டவே நமக்கு நேரம் போதாது. அது இயல்பாக பல்கி பெருகும் தன்மை உடையன. இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உணவுக்கு நமக்கு போதுமான உணவு இல்லை. நேற்றைக்கு இந்திய உணவு கழகத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்னை விருந்தினராக கூப்பிட்டு பேச அழைத்திருந்தார்கள். அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு மலைப்பாக இருந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நியாய விலைக் கடைகள் நுகர்பொருள் மூலமாக கொடுக்கப்படுகிற அரிசி கோதுமையின் அளவு ஓர் ஆண்டுக்கு 36 லட்சம் டன். இது வெறும் நுகர்வு பொருள் வழியா. அப்ப தனியார் கடைகளில் நம்ம வாங்குறது தான் அதிகம். ஏறத்தாழ 100 லட்சம் டன் அரிசி கோதுமையை ஆண்டுக்கு தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் தந்த அதிர்ச்சியான இன்னொரு செய்தி, 36 லட்சம் டன் உணவுப் பொருளில் 6 லட்சம் டன் தான் நம் நாட்டில் விலைக்கு வாங்குகிறோம். 30 லட்சம் இறக்குமதி பண்றோம் ஆந்திராவிலிருந்து கர்நாடகா. இதுதான் உண்மை. எனவே இவ்வளவு டன் அரிசி இவ்வளவும் உண்டதற்கு பிறகு இவை போதுமானதாக இருக்காது. விலங்குகளை உண்ணும் பழக்கம் இல்லாமல் இருந்தார். ஏன் மாடு சாப்பிடணும்னு உழைப்பாளிகள் சொல்லுவதும் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு இந்த பயிர்கள் சொல்றதுக்கு என்ன அடிப்படை என்றால், மாடு தான் குறைந்த விலையில் கிடைக்கிற நிறைந்த புரதம். வேற அவனால் ஆள் வாங்கி சாப்பிட முடியாது. ஜைன மதத்தில் யார் சேர்ந்தார்கள் என்றால் வணிகர்கள் தான் கூடுதலாக சேர்ந்தார்கள். அது வணிக மதம். ஏன் வணிகர்கள் சேர்ந்தார்கள்? அவர்களால் தான் விலை கொடுத்து இந்த தானியங்களை காய்கறிகளை வாங்க முடியும். நம்மவர்கள் உழைக்கிறவன் அடித்து உதைச்சி ஓடுற பன்றி அடித்து உதைச்சி சாப்பிட்றதான். பன்றிக்கறினா நமக்கு ஒரு மாதிரி. எல்லாம் நம் எண்ணத்தின் எதிரொலி தான். நான் சிறையில் இருந்த போது ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இன்னும் இது குறித்தே நிறைய செய்திகள் இருக்கின்றன. சிறையில் இருக்கிற போது ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிற போது, கொடாவில் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த போது காலை யாரோ சுரண்டாங்கன்னு முடிச்சு பார்த்தா ஒரு பெரிய பெருச்சாடி. வீரபாண்டியன்லாம் அங்கே உதவலை. ஒரு சின்ன அறைக்குள் பெருச்சாடியோடு நம்மால் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அந்த காவலரை கூப்பிட்டு அடித்து விரட்டணும். அடுத்த நாள் எனக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழே ஒரு வலை போட்டு கொடுத்தாங்க. வலை போட்டு கொடுக்குற போதே அந்த அதிகாரி ஒரு வேடிக்கையான செய்தியும் சொன்னார். ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பெருச்சாடி சுரண்டுச்சு, அவங்களுக்கு வலை போட்டு கொடுத்தோம். இப்போ நீங்கள் தான், அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, நீங்களும் ஆகிட்டீங்க. இப்போ யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அம்மா சுரண்டிருக்கு. அது ஏற்கனவே பெருச்சாடிகளே சுரண்டிட்டு இருக்காங்க, அதையே பெருச்சாடிகள் வேற சுரண்டு. என்ன ஏன் சொல்லுச்சுன்னு தெரியாது. அதுக்கு வலை போட்டு கொடுத்தார்கள். கொடுத்த போது பக்கத்து தொகுதியில் இருந்த கைதிகள் வந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன செய்தி இது. என்னையா பெருச்சாடியே இப்படி விட்டுட்டீங்களே? அவர்கள் சொன்ன செய்தி, எங்க தொகுதிக்கு மட்டும் அது வந்துச்சு. பெருச்சாடியும் காக்காய் உட்கார்ந்த உடனே சரியா கல்லறிவாங்க. அதை வெட்டிட்டு சமையல் அறையில் போய் கொஞ்சம் மசாலா வாங்கிட்டு வந்து அன்னைக்கு விருந்து. பெருச்சாடியோ காக்கா நமக்கு குமட்டம், வெறும் எண்ணம். குமட்டுதல் என்பதும் ஒருவனை நீ இழிவாக கருதுகிற உன் உள் மனத்தின் வெளிப்பாடு. எனக்கு கீழ் வீடு, நான் குடியிருக்கிற அடுக்குமாடி வீட்டில் கீழ் வீடு ஒரு பார்ப்பனனுடைய வீடு. அந்த பையன் பெரிய பையனாகி எல்லாம் போயிட்டான். சின்ன பையனாக இருக்கிற போது நான் ஒரு நாள் காலையில் இறைச்சி வாங்கிட்டு வந்தேன். கறியும் ஆடும் ரத்தமும் வாங்கிட்டு வந்தேன். அந்த பையன் அது என்ன அங்கிள் இது என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், உனக்கு சம்மந்தம் இல்லை விட்றான்னு. அவன் கேட்கல, சும்மா சொல்லுங்க என்னன்னா. இது ரத்தம் தான். அவன் என்ன கேட்டான்னா, அடுத்து ரத்தம் குடிப்பீங்களா நீங்க எல்லாம்? அல்ல, எங்களெல்லாம் ஒரு திராட்சை தான் நினைச்சுக்கலாம். காலையில் ஆளுக்கு ஒரு கூட ரத்தம் குடிப்பாங்க போல. உணவு பழக்கம் தான் இதில் கொடியதும் கடியதும் எளியதும் நம் எண்ணம் சார்ந்தவைகள். வேறு வழியின்றி இந்த உலகம் உயிர்கொலை செய்து உண்கிறது. வாய்ப்பு இருக்குமானால் புத்தன் சொன்னதை போல சுவைக்காக உண்ணாமல், ஆடம்பரத்துக்காக உண்ணாமல், இந்த சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு, உயிர் வாழ்வதற்காக உண்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.